ரவுண்ட் ஒன் மேட்ச் விடின்ஸு சிறுகாம்பூர் வெர்சஸ் ஸ்ரீதேவி மங்கலம். ஸோ டாஸ் வின் பண்ண சிறுகாம்பூர் இங்கே ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ரீதேவி மங்கலத்தோட ஓப்பனிங் பேர் வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் கிரி இருக்காங்க, நான் ஸ்ட்ரைக்கர் சேனில் தினகரன். ஸோ முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்காங்க. முதல் பந்து லோ ஃபுல் டாஸ், காட்டன் போல்டுக்கு சான்ஸ், டாட்டு. செகண்ட் ஒன் அக்ராஸ் போயிருக்காரு, பால் ஆங்கிளாகவே ஆகிருக்கு. தேர்ட் பால் ஓவரில் சிக்கில் கிரி இருக்காங்க. இந்த தடவை பெட்டர் கனெக்ஷன் இருக்குது, 4க்கான நல்ல சான்ஸ். ஃபீல்டில் ஏறாங்க இல்லை, 4 பேருக்கு. ஃபோர்த் ஒன் ஓவரில் லோ ஃபுல்ட்டா சரியாக படலங்க, 2 ஃபீல்டு இருக்காங்க பாயிண்ட்டுக்கு. டாட் பால். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில் பிச்சாத பாலுக்கு போயிட்டாரு, ஸ்லோவர் பாலை கணிச்சிட்டாரு, தலையை தாண்டி போகிற 6 லாங் ஆஃபில். லாஸ்ட் ஒன் முதல் ஓவரில் ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, கையில் பட்டு மிஸ்ஃபீல்டு, கொஞ்சம் வேகமாக போச்சு, தடுக்க முடியல. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. இந்த சிங்கிளோட முதல் ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 11. விக்கெட்லெஸ்ஸாக ஆடிட்டு இருக்காங்க இங்கே ஸ்ரீதேவி மங்கலம். செகண்ட் ஓவர் லாஸ்ட் ஓவர் ஆஃப் பவர் பிளே போடுறதுக்கு இங்கே சுதாகரன் வந்திருக்காங்க. முதல் பால் வைடி, ஸோ முதல் பால் ரீ. செகண்ட் ஓவரில் நல்ல லென்த்து போட்டிருக்காரு, நல்ல பிளே, க்ளோஸ் த பாடி வச்சுட்டு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. செகண்ட் தினகரன். செகண்ட் ஒன் ஓவரில் ஷார்ட் பிச்சு பால் லெக் சைடுக்கு வந்துச்சு, 4க்கான நல்ல சான்ஸ், யாராலையும் தடுக்க முடியாமல் ஒரு 4 கொண்டு வராரு. தேர்ட் பால் ஓவரில் சுதாகர் டு தீனா ஷார்ட் ப்ரோ, 1 பவுன்ஸில் குத்த விட்டாங்க, கொஞ்சம் டஃப். அங்கே கவர்ஸில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஃபோர்த் ஒன் ஓவரில் நல்ல பந்து போட்டிருக்காரு, நல்ல யார்க்கர் ஒன்று. லாஸ்ட் ரிமைனிங் பவர் பிளேயில் கொஞ்சம் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து ஆள் இல்லாத பக்கம் தூக்கி விட்ருக்காரா அப்படின்னு பார்த்தா ஃபீல்டர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். கேட்ச் டேக்கன், பிரேக் த்ரோ கொடுக்குறாங்க. விக்கெட்டுக்கு அப்புறமா 1 டவுன் பேட்ஸ்மேன் இங்கே அருண் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒரு பால் பாக்கி இருக்குது பவர் பிளேயில். மேலே பட்டிருக்கு. 2 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 18. ஒரு விக்கெட் இருக்காங்க ஸ்ரீதேவி மங்கலம். இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு பழனி வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். பவர் பிளே முடிஞ்ச காரணத்தில் அவுட் சைட் சர்க்கிள் 5 பேர். இந்த ஓவரோட முதல் பால் வைடு, ஸோ முதல் பால் ரீ. டாப் ஏஜ் அக்ராஸ் போயிருக்காரு, லோ ஃபுல் டாஸ், கையில் விடுதான்னு பார்த்தா கேட்ச் ட்ராப்பு, கொஞ்சம் பின்னாடி போயிருக்க வேண்டியது. சிங்கிள் எடுத்திருக்காங்க அதில். ஸோ போன பால் சிங்கிள் வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டாங்க பிச்சுக்கு நடுவில் ஓடின காரணத்தினால. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. செகண்ட் ஓவரில் நல்ல யாருக்கர் ஒன்று விழுந்துருக்கு. ஷார்ட்டில் ஃபீல்டர் இல்லை, டீப்லேருந்து வரணும். லாங் ஆன் ஃபீல்டர் சுதாகரன், சிங்கிள். போன பால் வைட்டு, ஸோ ரீபால். இந்த பால் நல்ல பிளே, நல்ல பந்து போட்டிருக்காரு. ஸோ ஃபுல்லாக லென்த்து பால், ட்ரைவுக்கு ஆட வைக்கிறாங்க. ஃபீல்டர் 2 பேர் ஷார்ட்டில் வச்சுருக்காங்க, டாட் ஆகிருக்கு. ஃபோர்த் ஒன் லென்த்தில் வச்சுருக்காருங்க, போல்டிங்க. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் அஜித் வந்திருக்காங்க. லாஸ்ட் ரிமைனிங் தூக்கி மேலே போட்டிருக்காரு. போன பால் வைடு, ஸோ லாஸ்ட் பால் ரீபால். இந்த ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்திருக்காரு, தரையோட போகுது. 2க்கான சான்ஸ் எடுக்க முடியுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஃபீல்டிங் பார்த்துருக்காங்க சுதாகரங்க. ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்திங்கன்னா 23. 2 விக்கெட்டுக்கு விட்டு ஆடி இருக்காங்க. ஃபோர்த் ஓவர் இங்கே சுதாகர் போட வந்திருக்காங்க. அஜித். இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்டெம்ப் லைனில் சரியாக பாடல, ஷார்ட்டில் ஃபீல்டு இல்லைங்க. 2 எடுக்க பார்க்குறாங்களா, பவுலரே போயிருக்காரு, சிங்கிள். போன பால் விட்டு செகண்ட் பால் ரீபால். இது யார்க்கர் ஒன்று டோ யார்க்கருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, பேட்டில் பட்டிருக்கு, ஒரு சிங்கிள் மறுபடியும். ஸ்ட்ரைக்கில் அஜித். தேர்ட் பால் ஓவரில் ஸ்டெம்ப் லைனில் சரியாக பாடல, மறுபடியும் ஃபுல்லாக லென்த் வைக்கிறாங்க. பேட்ஸ்மேனுக்கு சரியாக மீட் ஆகலை, டாட், சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஷார்ட் பிச்சாத பாலுக்கு போயிட்டாரு, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் ஒரு 6 ஒன்று அருண் அவர் கையிலேருந்து.
போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால். லாஸ்ட் ரிமைனிங் இந்த ஓவரில். கொஞ்சம் ஸ்டெப் அவுட் பண்ணுறாரு. பேட்டில் நிற்கிறதுக்கு எட்ஜில் ஒரு சிங்கிள் மறுபடியும். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். 10th நல்லா வச்சுருக்காரு. மறுபடியும் எட்ஜ் போட்டிருக்கு. ஃபைன் டேக்கில் ஃபீல்டர் கிடையாது. ஃபஸ்ட்லேயே போடுறாங்க சிங்கிள். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37. 3 விக்கெட் விட்டுருக்காங்க ஸ்ரீதேவி மங்கலம். ஸோ நெக்ஸ்ட் ஓவர் சுதாகர் போட வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் அருண். கீப்பர் அப் டு. அவரோட முதல் பந்து ஃபுல் டாஸ் ஷாட். ஈஸியாக பிக் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன். 6ங்க. ஸ்கொயர் லெக்கில் அருமையான அடியே 6 ரன்கள். ரொம்ப நேரம் ட்ராவல் ஆச்சு. எதிர்காலத்தில் வெளியே போகும்னு யோசிக்க வச்சுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு. பட் வெளியே போயிருக்கு. செகண்ட் ஓவரில் கொஞ்சம் அடிச்சு போட்டுருக்காரு. ஷார்ட் பிச்சர் 1 சரியா படலங்க. பேட்டில் ஒரு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் அஜித். தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் 1 சிங்கிளுக்கான முயற்சி மட்டுமே. 4th ஒன் ஸ்லோவர் 1 மடக்கி கொடுத்துருக்காரு. அக்ராஸ் போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மிட் விக்கெட்டில் எடுக்கிறாங்க. ஸ்கொயர் லெக் ஃபீல்டரு. அதில் ஒரு 2 எடுக்க பார்க்குறாங்க. கொஞ்சம் வைடாக வந்துருச்சு த்ரோ. அதில் 2 இங்கே. லாஸ்ட்டு ரிமைனிங் ஓவரில் ஸ்டெக்கில் அருண் இருக்காங்க. ஸ்லோவர் 1 ஐயோ ஆல்மோஸ்ட் இன்சைட் எஜ்ஜில் போல்ட் ஆகிருப்பார். லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஷார்ட் பிக் பண்ணிட்டாரு. காலை பார்த்து வந்த பந்து ஸ்கொயர்லுக்கு பக்கம் ஒரு 6. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 53. ஸ்ரீதேவி மங்கலம். லாஸ்ட்டு ஒரு ஓவர் பாக்கி இருக்குது. ஸோ இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு சக்திவேல் வந்திருக்காங்க. ஸ்டெக்கில் அஜித். முதல் வந்து லோ ஃபுல் டாஸ். வாட்டர் மேன் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்காரு. அங்கே பெரிய ரீஜன் சிங்கிள் கிடைக்கும். ஸோ முதல் பால் சிங்கிள் எடுத்திருந்தாங்க. அந்த ஒரு ரன் கிடையாது. பிச்சுக்கு நல்ல ஓடின காரணத்தினால. செகண்ட் ஒன் ஓவரில் ஸ்டெக்கில் அருண் இருக்காங்க. ஃபுல் டாஸ். ஸோ இந்த தடவை ஹைட் ஏறி இருக்குன்னு சொல்லுவேன். கேட்ச் கேரி ஆகலை. சிங்கிள் டபுளாக மாற்றுறாங்க. சூப்பர் த்ரோ. பட் 2. தேர்ட் பால் ஓவரில் சக்திவேல் டு அருண். குட் ஷாட். டவுன் த கிரவுண்டில் ஒரு 6 அடிக்கிறாரு. மரத்தை தாண்டி போன 6. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெப் லைனில் வந்த பந்து இந்த தடவை நேருக்கு நேராக போயிருக்கு. ஆனால் ஹைட் ஏறி இருக்குது. அண்டரில் சுதாகரனை கையிலே விழுந்து போச்சு. 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டம் இழக்க செஞ்சுருக்காங்க. சரி வந்திருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் அருண் வந்திருக்காங்க. லாஸ்ட் டூ ரிமைனிங் இந்த இன்னிங்ஸில் ஆக்சலரேட் பண்ண பார்ப்பாங்க எப்படி பார்த்தாலும். ஃபுல் டாஸ். ஸோ ஃபுல் டாஸ் பிக் மேலே அட்டன் பண்ணால் நோபால் கிடையாது. நோ மேன்ஸ் லேண்டில் விழுவுதுங்க. முதல் பால் சிங்கிள் டபுளாக மாற்றிட்டாரு. ஸ்ட்ரைக்கில் அருண் இருக்காங்க. சக்திவேல் அவரோட லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில். நல்ல யார்கர் ஒன்று விழுந்துருக்கு. ஸோ கொஞ்சம் முன்னாடியே கணிச்சிருந்தாங்க. லோ ஃபுல் டாஸாக மடக்கி அடிச்சிருப்பாரு. ஸோ டாட்டோட இந்த இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. முதல்ல பேட்டிங் முடித்த ஸ்ரீதேவி மங்கலம் 63 அடிச்சிருக்காங்க. 36க்கு 64 தேவை. சிறுகாம்பூருக்கு டார்கெட். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இங்கே ஸ்ட்ரைக்கில் கார்த்தி இருக்க போகிறாங்க. நான் ஸ்ட்ரைக்கர்ஸனில் சுதாகரன் இருக்க போகிறாங்க. ஸோ முதல் பவர் பிளே ஓவர் போடுறதுக்கு அருண் வந்திருக்காங்க. முதல் பால் வைடு. ஸோ முதல் பால் கொஞ்சம் அடித்து போடப்பட்ட பால். இன்ஃபீல்டை கிளியர் பண்ணுறாரு. தெளிவான பேட்டிங். 6 போதா 4 போதாங்கிறத மேட்ரு. அலட்சியமாக அடிக்கப்பட்ட 6 முதல் பந்திலேயே. செகண்ட் ஒன் ஓவரில் நல்ல பந்து. கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு. மிக்ஸ்அப் அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஒரு பிடிக்கிற முதல் பந்து ஓவரோட 3வது பந்து. எட்ஜுங்க. ஓவர் பிச்சர் பால் தடிக்க பார்த்துருக்காங்க. கீப்பர் கையிலேயே விழுந்து போச்சு. பிக் விக்கெட்டாக இருக்கும். ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பரத் வந்திருக்காங்க. 4th ஒன் கொஞ்சம் ஏறி நிற்கிறாரு. ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து பேக் டு பேக் விக்கெட்டுக்கான வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா 3 ஃபீல்டருக்கு நடுவில் விழுவுது. அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்வான்ஸ் பண்ணி ஆட பார்க்குறாரு. விளக்கி போட்டிருக்காங்க டாட்டு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஸ்டிக் லைனில் வந்திருக்கு. ஃபீல்டருக்கான வாய்ப்பு இல்லாமல் போச்சுங்க. கைக்கு பக்கத்தில் போனாலுமே. ஸோ பெரிய ரீஜனுக்கு போயிருக்கு. கண்ட்ரிக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட இந்த முதல் பவர் பிளே ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் 11. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க சிறுகாம்பூர். செகண்ட் அண்ட் லாஸ்ட் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. முக்கியமான 6 பந்து பவர் பிளேங்கிற காரணத்தினால கொஞ்சம் அடித்து போட்டுருக்காரு. அங்கேருந்து திருப்பி இருக்காரு. பேட்ஸ்மேன் டிசீவ் ஆயிட்டாங்கன்னு சொல்லுவேன்.
செகண்ட் ஒன் அருண் டு பரத். டிராக் ஆன், நல்ல கீப்பிங், சிங்கிள் எடுத்திருக்காங்க. தேர்ட் பால் ஓவரில் ஸ்ட்ரைக்கில் கார்த்தியன் இருக்காங்க. கொஞ்சம் அடிச்சு போடப்பட்ட பந்து புல் பண்ணியிருக்காருங்க. அழகான ஆறுங்க, அலட்சியமாக அடிக்கப்பட்ட 2வது 6 அவர் இந்த இன்னிங்ஸில். ஃபோர்த் ஒன் ஓவரில் ஸ்டிக் லைனை வந்த பந்து ஃபுல்லாக ஓடப்பட்ட பந்து உங்களுக்கு சரியாக படல. பேட்டில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க ஃபீல்டர் கைக்கு போனாலும். லாஸ்ட் ரிமைனிங் பவர் பிளேயில் ஸ்டிக்கில் பரத் அட்வான்ஸ் பண்ணி ஆடிய பார்க்குற கையிலேயே விழுந்து போச்சுங்க. கீப்பர் அழகான கேட்சுங்க, டோ எண்ட் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. ஸோ விக்கெட்டுக்கு வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே பழனி வராங்க. அவர் பிடிக்கிற முதல் பந்து இந்த ஒரு லாஸ்ட் ஒன் நேராக தூக்கி காலில் விட்டு இந்த லெக் ஸ்டிக்கை தட்டி தூக்கியிருக்கோம். டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. பவர் பிளே எண்ட் ஆகுது. 2 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 19, 2 விக்கெட் விட்டுருக்காங்க சிறுகாம்பூர். ஸோ இங்கே தேர்ட் ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. அண்ணனுக்கு இது செகண்ட் ஓவர். இந்த முதல் வந்து ஸ்ட்ரைக்கில் காத்திருக்காங்க. ஃப்ளிக் பண்ணியிருக்காருங்க. லோ ஃபுல் டாஸ் லெக் சைடில் அவுட் சைடு லெக்கில் வந்த பந்து தடுக்க முடியாமல் 4 போதா அப்படின்னு பார்த்தா பவுண்டரி லைனில் வின்னு வச்சு ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. செகண்ட் பால் ஓவரில் நேராக தூக்கி காலில் மேபி கால் நகராமல் வந்தாலும் வைடு போயிடும். போன பால் வைடு, ஸோ ரீபால் இந்த பால். தேர்ட் பால் ஓவரில் லோ ஃபுல் டாஸ் அலட்சியமாக அடுத்த 6 அப்படின்னு பார்த்தா 6 பேருக்குங்க. ரொம்ப டைமிங் தான் அதிகமாக இருந்துச்சு. அதாவது பவர் அவ்வளோ இல்லை, பியூர் டைமிங்கில் வெளியே போன 6 ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில். ஃபோர்த் ஒன் ஸ்டிக்கு பக்கத்தில் வந்து வந்துங்க இன்சைடு வச்சு தப்பிச்சிட்டாரு. கம்பேக்கிங் பால் 6க்கு அப்புறமா. லாஸ்ட் ஒரு மீன் கட்டுக்கான முயற்சி, கட்டுக்கான லைன் இந்த பாலில் ஃபுல்லாக இருந்துச்சு. லாஸ்ட்டு வந்து ரிவர்ஸுக்கான முயற்சி, குட் ஷாட், 4ங்க. லோ ஃபுல் டாஸ் அழகாக திருப்பி ஆடினார். 4 அடித்து இந்த ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சுக்கு ஸ்கோர் 32, 2 விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க சிறுகாம்பூர். இந்த ஓவர் போகிறதுக்கு தினகரன் வந்திருக்காங்க. அரௌண்ட் த ஸ்டிக்லேருந்து இந்த ஓவரோட முதல் பந்து ஸ்டிக் லைனில் வந்திருக்க குட் ஷாட், இன்ஃபீல்டை கிளியர் பண்ணிச்சு. 4க்கான நல்ல சான்ஸ், வெரைட்டி போகிறாரு. தடுக்க முடியாதுன்னு பார்த்தா முடியலைங்க. ஸோ எக்ஸ்ட்ரா கவரில் முதல் பந்துலேயே ஒரு 4 கொண்டு வராங்க. ஸ்டிக்கில் பழனி செகண்ட் பால் ஓவரில் நல்ல பிளே. ஷாட்டில் ஃபீல்டர் கிடையாது, கவர்ஸில் ஒரு மிஸ்ஃபீல்டு உடம்ப போட்டு தடுக்க பார்த்தாரு. 2 எடுக்கிறாங்க. முதல் 2 பாலில் 6 ரன்னு, ஒரு 4 ஒரு 2. தேர்ட் பால் ஓவரில் ஸ்லோவர் ஒன் கையிலேருந்து அலசிக்கிட்டு வந்துச்சு பந்து. இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க பாயிண்டில். ஃபோர்த் ஒன் ஓவரில் திரும்ப பக்கமே போட்டாங்க. டாட் பால். லாஸ்ட் 2 ரிமைனிங் தினகரன் ஓவரில் ஸ்டிக்கில் காத்திருக்காங்க. நல்லா பந்து மேலே பட்டிருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் பெரிய விசிக்கு போனாங்க. லெக் கட்டர் வேரியேஷனில் இங்கே டாட் ஆகுது. விக்கெட்டுக்கான அப்பீல். லெக்கம்பே நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. இதோட இந்த டாட்டோட ஓவர் முடியுது. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 39, 2 விக்கெட்டு. மீதமுள்ள 12 பால் உங்களுக்கு 25 தேவை. ஸோ இந்த ஓவர் போகிறதுக்கு அருண் வந்திருக்காங்க. அவருக்கு இது 2வது ஓவர். ஸ்ட்ரைக்கில் பழனி. இந்த ஓவரோட முதல் பந்து ஷாட் வந்த வாக்கில் பேட் அவுட்டாங்க. கையில் விழுதா அப்படின்னு வந்தால் கிளியர் பண்ணுதுங்க. 6ங்க அங்கே. ஸோ முதல் பாலே ஓவர் பிச்சுடு பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டாலும் கரெக்டான டைமிங்கில் வச்சார். காத்தோட காத்தா வெளியே போயிருக்கு. பதினோரு பாலில் 19 தேவை. செகண்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி. ஆமாம், ஸ்டிக்கு மேலே வருது பந்து. டாட்லிங்க. தேர்ட் பால் ஓவரில் ஃபுல் டாஸ் பேட்டில் பட்டிருக்கான். தெரியல, மிஸ் பண்ணிட்டார்னு சொல்லுவேன். சரியாக படலை. ஃபோர்த் ஒன் ஓவரில் ஷாட் ஓவர் பிச்சுடு பால், பேட் அண்ட் பால் கரெக்டான மீட் இருக்குது. அங்கே தெளிவான ஃபீல்டிங்க, சூப்பர் ஃபீல்டிங்குங்க. த்ரோக்கு பேக்கப் ஆள் இருக்காங்க. அவர்கிட்ட போகும்போது சரியான எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கரெக்டாக எடுத்துருக்காரு. கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா பவுண்டரி போயிருக்கும். சைக்கிள் காத்தினே இந்த மேன் இன்ஃபார்ம் இது வரைக்கும். ஷாட் லோ ஃபுல் டாஸை ஃப்ளிக் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆனாலும் 1 பவுன்ஸில் ஃபீல்டர் கைக்கு போகுது. ஒயிடிஷ் லாங்கானில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். சைக்கிள் பழனி
அடுத்த பந்து லென்த்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருக்காங்க, லென்த் பெட்டராக வச்சாரு, சிங்கிள் கிடைக்குது. சரியாக படலை இந்த தடவை பேட்டில், பெரிய வயசுக்கு போக பார்த்துருக்காங்க. 5 ஓவர் முடிஞ்சுக்கு 48, 2 விக்கெட்டு சிறுகாம்பூர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போகிறதுக்கு கிருபா வந்திருக்காங்க. 6 பாலுக்கு 16 தேவை. ஸ்ட்ரைக்கில் 2 வெல் செட்டில்டு பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, பழனி மற்றும் கார்த்தி. முக்கியமான 6ல் முதல் பந்து கொஞ்சம் ஷார்ட்டாக விழுந்துச்சு, ஃப்ளாட்டாக போகுதா அப்படின்னு பார்த்தா நல்ல டைமிங் இருந்திருக்கு. முதல் பாலே 6 கொண்டு வராங்க. ஸோ கொஞ்சம் வித்து கிடச்சா கூட ஈஸி பிசி ஷோ ப்ரீசி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான டைமிங்கில் பேட்டிங் வைக்கிறாங்க பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம். டஃப்பு கொடுக்குறாங்க பவுலர்ஸ்க்கு. 5க்கு 10 தேவை. செகண்ட் பால் ஓவரில் சேஞ்ச் ஆஃப் கார்டு, லோ ஃபுல் டாஸ், ஆளே இல்லாத பக்கம் 4 போக சான்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு 4 பேஜுங்க. பவுண்ட்ரி எடுத்துகிட்டு வராங்க. முதல் பால் 6, அடுத்த பால் 4ன்னு 10 ரன் டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க. மீதமுள்ள 4 பந்தில் உங்களுக்கு 6 தேவை. அடுத்த பந்து ஸ்டம்ப் லைனில் வந்திருக்கு, நேருக்கு நேராக கொடுத்துருக்காரு. 1 பவுன்ஸில் 4 எடுத்துகிட்டு வராருங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில். மீதமுள்ள 3 பாலில் உங்களுக்கு 2 தேவை. 3க்கு 2 தேவை. நெக்ஸ்ட் ஒன் கிருபா, ஒயிட் டெலிவரி. ஆட்டம் சமநிலை, ஸ்கோர்ஸ் லெவல். இன்னும் 1 தேவை. ஷார்ட் பவுண்டரி அடிச்சு இந்த மேட்சை முடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா 6 கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டாக போன 6 நான் அடித்தேன் பாருன்னு பழனி ஒரு பட்டாசான ஒரு இன்னிங்ஸ் ஒன்று ஆடிட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ மேட்ச் பிட்வீன் ஸ்ரீதேவி மங்கலம் vs சிறுகாம்பூர் இந்த மேட்ச்சை சூப்பராக ஜெயிச்சிருக்காங்க.